வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அது உங்களுக்கான வீடியோ தான். அதாவது பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிக்கான பராமரிப்பு உதவித்தொகை நீங்கள் ஈஸியாகவே வாங்கிக்கலாம். எங்குமே அலைஞ்சு தெரிய தேவையில்லை. அது எப்படி வாங்குறதுன்னு சொல்கிறதுக்கு முன்னால் இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு முகாம் நடைபெறுது. இந்த முகாமில் போயிட்டு நீங்கள் ஒன்ஸ் விண்ணப்பம் பண்ணால் போதும். விண்ணப்பம் பண்ண 45 நாளைக்குள்ளாலே மாற்றுத்திறனாளிக்கான பராமரிப்பு உதவித்தொகை கிடைக்கும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் தகுதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் தசை சிதைவு நோய், தொழுநோயிலிருந்து குணமடைந்தோர், அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அறிவுசார் குறைபாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் பாதிப்பு 75%, முதுகு தண்டுவடம், பார்க்கின்சன் நோய் 40%, இந்த மாதிரி இருக்கவங்க ஈஸியாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுதான் தகுதி. நீங்கள் இங்கே விண்ணப்பம் பண்ணக்கு நீங்கள் முன்னால் கொண்டு போக வேண்டிய ஆவணங்கள் NIDCU UDID சான்றிதழ் கூடிய மருத்துவ சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோ, ஆதார் அட்டை, இவ்வளோ ஆவணங்களையும் நீங்கள் கொண்டு போயிட்டு நீங்கள் விண்ணப்பம் பண்ணால் ஒரு 45 நாளைக்குள்ளாலே உங்களுக்கு இந்த மாற்றுத்திறனாளிக்கான பராமரிப்பு உதவித்தொகை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.